நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெவலப்மெண்டல் பாத் பேஸ்ட் ஆன் ஜிடிபி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். டெவலப்மெண்ட் பாத் அப்படிங்கிறது வளர்ச்சி பாதை. வளர்ச்சி பாதையில் ஜிடிபி அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். இந்த டெவலப்மெண்ட் பாத் ஆஃப் இந்தியா இட் ஃபர்ஸ்ட் அண்டர்டுக் த பாலிசி ஆஃப் க்ளோஸ்டு ட்ரேட். திஸ் வாஸ் டு கிவ் எ த்ரஸ்ட் டு டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் and reduce dependence on foreign products and companies. Trade and interaction with the outside world remained limited. This outlook continued till 1991 when India finally decided to open its borders to free trade and liberalized its economy by allowing foreign companies to enter the Indian economy. இந்தியா தன்னோட வளர்ச்சி பாதையில் ஃபஸ்ட்டு க்ளோஸ்டு ட்ரேடை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது உள்நாட்டு தொழில் அப்புறம் வெளிநாட்டு பொருட்களையும் ஃபாரின் கம்பெனிஸையும் டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1991க்கு பின்னாடி டிசைட் பண்ணுறாங்க. என்ன மாதிரி டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஓப்பன் மார்க்கெட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்டர்ஸ் ஃப்ரீ ட்ரேட் அண்ட் லிபரலைஸ்ட் டேட்ஸ் எக்கானமி அந்த மாதிரி ரூலுக்கு வராங்க. அதுக்கப்புறம் நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியன் எக்கானமியில் என்ட்ரி ஆகுறாங்க. அதுக்கு பிறகு தான் இந்தியாவோட டெவலப்மெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது. A thrust was given to employment generation under the 5-year plans. This was to make up for a rising population and lacking jobs to absorb the increased workforce size. Rural development was also given importance in India for the important constituent it was of the Indian landscape. 5-year plans. 5-year plans மூலமாக வேலைவாய்ப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தை கொண்டு வந்தாங்க. இது எப்போவுமே இன்க்ரீஸ் ஆகக்கூடிய பாப்புலேஷனுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கறது மூலமாகவும் நாட்டோடைய பற்றாக்குறையை நீக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. Poverty alleviation came as a corollary of rural development and a part of the development path of India. India inherited a poverty-stricken economy from the British rule which had destroyed its resource base completely. இந்தியா ஒரு பொருளாதாரத்தில் வறுமை ஒழிப்பு, கிராமப்புற வளர்ச்சி, இந்த ரெண்டும் வளர்ச்சி பாதையோட ஒரு முக்கியமான காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுத்துறைக்கு குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பொதுத்துறை அப்படிங்கிறது பப்ளிக் செக்டர். தனியார் நிறுவனங்கள் அப்புறம் தொழிற்சாலைகள் இதுங்களுக்கெல்லாம் கடுமையான ஒழுங்குமுறை அப்புறம் தர நிர்ணயம் பண்ணுறது இதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படிலாம் இருந்தது அப்படின்னாக்கா அவங்க எந்த விதமான மால் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அரசாங்கம் எதுக்காக அப்படின்னா மக்களோட பாதுகாப்பாளராகவும் சமூக நலத்திற்காகவும் செயல்படும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. இந்தியா ஹேஸ் சஸ்டைன்ட் ரேபிட் க்ரோத் ஆஃப் ஜிடிபி ஃபார் மோஸ்ட் ஆஃப் த லாஸ்ட் டூ decades leading to rising per capita incomes and a reduction in absolute poverty. Per capita incomes have doubled in 12 years. In per capita income, placing India comes just inside the middle income country category. 2 decades 2 சகாப்தமாக ஜிடிபியோட நிலையான அதிக வளர்ச்சியால் தனிநபர் வருமானம் அதிகரிச்சிருக்குது. முழுமையாக வறுமை குறைஞ்சி காணப்படுது. கிட்டத்தட்ட 12 இயர்ஸில் தனிநபர் வருமானம் டபுள் மடங்காக இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இந்தியா தனிநபர் வருமானத்தில் நடுத்தர வருவாய் நாடுகளுடைய பிரிவில் இடம் பிடிச்சிருக்குது. Life expectancy at birth is 65 years and 44% of children under 5 are malnourished. The literacy rate for the population aged 15 years and above is only 63% compared to a 71% figure for lower middle income countries. India has followed a different path of development from many other countries. அதாவது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட் 65 இயர்ஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் குழந்தைகளில் 44% குழந்தைகள் மால் நியூட்ரிஷனாக இருக்குது, ஊட்டச்சத்து குறைபாடோடு இருக்கிறாங்க. 15 வயசு மேலே உள்ள மக்கள் தொகையில் 63% எஜுகேட்டடாக இருக்கிறாங்க. இது ஒப்பீட்டளவில் குறைஞ்ச நடுத்தர வருவாய் நாடுகளில் 71% இருக்குது. மற்ற நாடுகளை விடவுமே இந்தியா வெவ்வேறான வளர்ச்சி பாதையை ஃபாலோ பண்ணுறோம். தென் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது 1990 மஹபூப் உத்துல்ஹாக் அப்படிங்கிற பாகிஸ்தானி எக்கானமிஸ்ட் அட் த யுனைடெட் நேஷன்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் HDI. The HDI is a composite index of life expectancy at birth, adult literacy rate and standard of living measured as a
logarithmic function of GDP adjusted to purchasing power parity. மனித வள குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். மனித வள குறியீடு, மனித மேம்பாட்டு குறியீடு அப்படிங்கிறது 1990 பாகிஸ்தானில் முகபூப் உல் ஹக் அப்படிங்கிற ஒரு எக்கானமிஸ்டால் அறிமுகப்படுத்தப்படுது. பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு, வயது வந்தோரின் கல்வியறிவு, அப்புறம் வாழ்க்கை தரம், ஜிடிபியோட மடக்கை செயல்பாடு, இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு வாங்கும் சக்தி சமநிலைக்கு இது சரி செய்யப்படுது. பர்ச்சேசிங் பவர் பாரிட்டி, தட் இஸ் பிபிபி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, இந்தியா கிளைம்டு ஒன் ஸ்பாட் டு 130 அவுட் ஆஃப் 189 countries in the latest human development rankings released today by the United Nations Development Program UNDP between 1990 and 2017. India's HDI value increased from 0.427 to 0.640, an increase of nearly 50% and an indicator of the country's remarkable achievement in lifting millions of people of the poverty. UNDPயில் வெளியிடப்பட்ட சமீபத்தில் மனித வளர்ச்சி மதிப்பீட்டில் இந்தியா 189 நேஷன்ஸில் 130 பிளேஸுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்குது. இதில் 1919 2017 வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவில் ஹெச்டிஐயோட மதிப்பு 0.427 0.640 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இது கிட்டத்தட்ட 50% அதிகரித்து மக்களுடைய வறுமையை போக்கி நாட்டோடைய குறிப்பிடத்தக்க வளர்ச்சி குறியீடாக இது இருக்குது. நெக்ஸ்ட், ஃபேக்டர்ஸ் சப்போர்ட்டிங் இந்தியன் டெவலப்மெண்ட். இந்திய முன்னேற்றத்தில் ஆதரிக்கக்கூடிய காரணிகள் எதுன்னு பார்க்க போகிறோம். ஃபாஸ்ட் growing population of working age is an important factor. There are 700 million Indians under the age of 35 and the demographics look good for Indian growth in the next 20 years at least. India is experiencing demographic transition that has increased the share of the working age population from 58% to 64% over the last 2 decades. இந்தியாவில் 35 வயசுக்கு உட்பட்ட உழைக்கக்கூடிய வயசில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் 700 மில்லியன் பேர் இருக்கிறாங்க. அடுத்த 20 வருஷத்தில் இந்தியாவோட வளர்ச்சி மக்கள் தொகை குறைவாக இருக்குது. இந்தியாவில் மக்கள் தொகை மாற்றத்தில் கடந்த 2 சகாப்தமாக உழைக்கக்கூடிய மக்கள் தொகையின் பங்கு 58 64 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இந்தியா has a long legal system and many English language speakers. This has been a key to attracting inward investment from companies such as those specializing in information technology. இந்தியா கடுமையான ஒரு சட்ட முறையை வச்சுருக்குறோங்க. இந்தியாவில் கடுமையான சட்ட முறையும் அதிகமான ஆங்கில மொழி பேசுபவர்களும் இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் தகவல் தொழில்நுட்பத்தில் நிபுணத்துவம் வாய்ந்தவங்களாக இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்கிட்டேருந்து நிறைய நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிசீவ் பண்ண முடியுது. India's economy has successfully developed in highly advanced and attractive clusters in business in the technology space. For example, witness the rapid emergence of Bangalore as a hub for global software business. External economists of scale have depended their competitive advantages in many related industries. இந்தியாவோட பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டாக நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். அதுமாதிரி கவர்ச்சிகரமான வெற்றியை நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கிறோம். எக்ஸாம்பிளாக உலகளாவிய மென்பொருள் வணிகங்களுக்கான ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் சிட்டியாக பெங்களூர் இருக்குது. இது நமக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது அப்படிங்கிறத நமக்கு சுட்டி காட்டுது. தென் growth of GDP and economic policies. ஜிடிபியோட வளர்ச்சி அப்புறம் பொருளாதார கொள்கைகள். Many economic policies have been framed by the Government of India since independence for increasing the rate of economic growth and economic development. The important economic policies நிறைய இருக்குது. பொருளாதார வளர்ச்சி அப்புறம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை அதிகரிக்கிறதுக்காக சுதந்திரம் பெற்றதில் இருந்து இந்திய அரசானது பல பொருளாதார நடவடிக்கைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. முக்கியமான பொருளாதார கொள்கைகள் இதெல்லாம் பார்க்கலாம். அக்ரிகல்ச்சரல் பாலிசி, இண்டஸ்ட்ரியல் பாலிசி, தென் நியூ எக்கனாமிக் பாலிசி. இந்த மூணும் ஃபஸ்ட் இந்த ஒன்றோனையே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அக்ரிகல்ச்சரல் பாலிசி, வேளாண் கொள்கை. Agricultural policy is a set of government decisions and actions relating to domestic agriculture and imports of foreign agricultural products.
Some overarching themes include risk management and adjustment, economic stability, natural resources, and environmental sustainability research and development, and market access for domestic commodities. Agricultural policy is the set of government decisions. உள்நாட்டு வேளாண்மை அப்புறம் வெளிநாட்டு வேளாண்மை இறக்குமதி பொருட்கள் பற்றிய அரசியோட முடிவுகளையும் நடவடிக்கைகளையும் பற்றியது தான் வேளாண் கொள்கைகள். அதாவது உள்நாட்டு வேளாண்மை, வெளிநாட்டு வேளாண்மை, இறக்குமதி பொருட்கள், இந்த ரெண்டோடைய முடிவுகளும் நடவடிக்கைகளையும் பற்றி வேளாண் கொள்கையை நம்ம பரிசீலனை பண்ணுறாங்க. சில பரவலான கருப்பொருட்கள் எதெல்லாம் அப்படின்னாக்கா, இடர் மேலாண்மை, அப்புறம் அதை சரி செய்கிறது, பொருளாதார நிலைத்த தன்மை, இயற்கை வளங்களை முழுமையாக பயன்படுத்துகிறோமா, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை ஆராய்ச்சி, அப்புறம் அதை மேம்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம், உள்நாட்டு பொருட்களுக்கான சந்தைகளை அணுகுதல், இதெல்லாம் வேளாண் கொள்கையில் உள்ள வருது. சம் அக்ரிகல்ச்சரல் பாலிசிஸ் ஆர் ப்ரைஸ் பாலிசி. சில இம்பார்ட்டன்ட் வேளாண் கொள்கைகள் எதெல்லாம் அப்படின்னா, ப்ரைஸ் பாலிசி அப்படின்னா விலை கொள்கை, தென் லேண்ட் ரிஃபார்ம் பாலிசி அப்படின்னா நில சீர்திருத்த கொள்கை, கிரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சி, தென் இரிகேஷன் பாலிசி பாசன கொள்கை, ஃபுட் பாலிசி உணவு கொள்கை, அக்ரிகல்ச்சரல் லேபர் பாலிசி விவசாய தொழிலாளர் கொள்கை, அப்புறம் கோஆப்ரேட்டிவ் பாலிசி அதாவது கூட்டுறவு கொள்கை, இது எல்லாத்தையும் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு மானிட்டர் பண்ணுறாங்க. தென் இண்டஸ்ட்ரியல் பாலிசி. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் எனி எக்கானமி. இட் கிரியேட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட், ப்ரமோட்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், leads to modernization, and ultimately makes the economy self-sufficient. Industrial development even boosts other sectors of the economy like agricultural sector, new farming technology, and the service sector. It is also closely related to the development of trade. தொழிற்சாலை கொள்கை. தொழில்துறை முன்னேற்றம் எந்த ஒரு பொருளாதாரத்துக்கும் ஒரு முக்கியமான அம்சம்னு சொல்கிறோம். இது வேலைவாய்ப்பு நிறைய இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, அப்புறம் ஆராய்ச்சி, அப்புறம் மேம்பாட்டை ஊக்குவிக்கிறாங்க. இதனால் நவீனமயமாக்கல் அப்படிங்கிறதுக்கு வழிவகுக்கப்பட்டு இறுதியில் பொருளாதாரம் தன்னிறைவு பெற்ற பொருளாதாரமாக மாறுது. உண்மையில் சொல்லப்போனால் தொழில்துறை வளர்ச்சி, விவசாயத்துறை, அதாவது புதிய பண்ணை தொழில்நுட்பம், விவசாயத்துறையில் புதிய தொழில்முறை முயற்சி புதிய பண்ணை தொழில்நுட்பம், அதாவது நியூ ஃபார்மிங் டெக்னாலஜி, அப்புறம் பணிகள் துறை, இந்த 3 துறைகளையும் இது ஊக்குவிக்குது. இது பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான பங்குன்னு சொன்னால் மிகையாகாது. தென் செவரல் இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் ஹவ் பீன் எனக்டட். நிறையா பல தொழில்துறை கொள்கைகளை பெரிய அளவிலான தொழிற்சாலைகளுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்குது. எக்ஸாம்பிள் இதெல்லாம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பாலிசி, சுகர் இண்டஸ்ட்ரி பாலிசி, ப்ரைஸ் பாலிசி ஆஃப் இண்டஸ்ட்ரியல் க்ரோத், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அண்ட் இண்டஸ்ட்ரியல் லேபர் பாலிசி. எடுத்துக்காட்டாக சொல்லப்போனால் தொழில்துறை கொள்கைகள், ஜவுளி தொழில் கொள்கை, சர்க்கரை தொழில் கொள்கை, தொழில்துறை வளர்ச்சி விலை கொள்கை, சிறு தொழில் கொள்கை மற்றும் தொழில்துறை தொழிலாளர் கொள்கை, இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. லாஸ்ட் ஒன், நியூ எக்கனாமிக் பாலிசி. நியூ எக்கனாமிக் பாலிசினா புதிய பொருளாதார கொள்கை. The economy of India had undergone policy in the beginning of the 1990s. This new model of economic reforms is commonly known as the LPG, known as liberalization, privatization and globalization. These economic reforms had influenced the overall economic growth of the country in a significant manner. New economic policy 1990s ஆரம்பத்தில் இந்தியாவுடைய பொருளாதாரம் நிறையா சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சுது. இந்த புதிய கொள்கை சீர்திருத்தம் பொதுவாக எல்பிஜி அப்படின்னாங்க. எல்பிஜினா லிபரலைசேஷன், தாராளமயமாக்கல், ப்ரைவேட்டைசேஷன், தனியார் மயமாக்கல், குளோபலைசேஷன், உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பொருளாதார சீர்திருத்தங்கள் ஒரு நாட்டோடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியை குறிப்பிடத்தக்க வகையில் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைய செய்து. தென் இந்த ஓவராலாக இந்த லெசனில் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்குறோம். GDP is the value of all goods and services produced within the economy in a financial year. ஒரு நாட்டில் ஒரு வருஷத்தில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய மொத்த பண்டங்கள் பணிகள், இதனோட மொத்த உற்பத்தி தான் என்னன்னு சொல்கிறோம், மொத்த மதிப்பை தான் நம்ம ஜிடிபி அப்படின்னு சொல்கிறோம். இந்தியன் எக்கானமி இஸ் கிளாசிஃபைடு இன்டு 3 செக்டார்ஸ். 3 செக்டாராக ப்ரைவேட் பண்ணுறோம். அக்ரிகல்ச்சரல் அண்ட் அலைடு இண்டஸ்ட்ரி அண்ட் சர்வீஸ் செக்டர். தேர்ட் ஒன், டெப்ரிசியேஷன்னா the monetary value of an asset decreases over time due to use, wear and tear or obsolescence.
தேய்மானம். தேய்மானம் அப்படின்னா அதிக பயன்பாட்டின் காரணமாக பொருட்கள் தேய்மானம் அடைகிறது அல்லது பழமையாகிறது. இந்த காரணங்களால் என்ன ஆகும், சொத்தோட மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தென் இன்கம், த அமௌண்ட் ஆஃப் மானிட்டரி ஆர் அதர் ரிட்டர்ன்ஸ் எய்தர் ஏர்ன்ட் ஆர் அன்ஏர்ன்ட் அக்கரிங் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். வருமானம், அதாவது வருமானம்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சம்பாதித்த அல்லது சம்பாதிக்காத பணம் அல்லது பிற வருவாய்கள். இது எல்லாத்தையும் நாம் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். தென் கிராஸ் வேல்யூ ஆடட், GVA, த மெஷர் ஆஃப் த வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் இன் அன் ஏரியா, இண்டஸ்ட்ரி ஆர் செக்டார் ஆஃப் அன் எக்கானமி. மொத்த மதிப்பு கூடுதல், ஒரு பொருளாதாரத்தில் தொழில் அல்லது சேவை துறையில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு. இதுதான் இந்த லெசனோட ஓவரால் சம்மரி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.